ஹலோ எவ்ரி ஒன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம வீடியோ ஃபில்லா பாருங்க. ஸோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றதுக்கான என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ, அதாவது என்ன எக்ஸாம்பிள் இருக்கோ, ஸோ அதே இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு என்ன இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, ஐ எம் கோயிங் டு தி ஸ்டோர் அப்படின்னு ஜான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே நம்மளுக்கு இன்டைரக்ட்ல என்னவா மாறுது அப்படின்னா, ஜான் செட் தட் ஹி வாஸ் கோயிங் டு தி ஸ்டோர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்டா இருக்கு. ஸோ நம்மளுக்கு தட்ன்றதை நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்றும் போது அந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, he will meet you, அதாவது I will meet you at 5 o'clock நான் உங்ககிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்வீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? அக்கா வந்து என்ன 5 o'clock மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதே தான் இன்டைரக்ட் ஸ்பீச். he said that he would meet me at 5 o'clock. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு verb tense வந்து சேஞ்ச் பண்ணணும். அது நெசசரியா இருக்கு அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணணும். எப்படின்னா, ஐ எம் கோயிங் வந்து நம்ம இந்த இடத்துல எப்படி மாறும்? he was going. அதாவது ப்ரோனோன் ஐ இந்த மாதிரி இருக்க ப்ரோனோன் எல்லாமே நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்? he or she சேஞ்ச் ஆகும். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வீரன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.